27/12/1981 பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 5:49 காலையில மேடம். 5:49 AM. பிறந்த இடம்? பிறந்த இடம் திருவாடனை. திருவாடனை. ராசி நட்சத்திர லக்னம் சொல்லுங்கம்மா. தனுசு ராசி. தனுசு ராசி. மூல நட்சத்திரம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும் மேம். ஏமா 5:49 AM PM? AM. 27 டிசம்பர் 1989 தானே? ஆமா ஆமா. 5:49 AM அப்படின்னா உங்களுக்கு தனுசு லக்னம் தானம்மா வருது, ரிஷப லக்னம்னு சொல்றீங்க. மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 27/12/1989. 81 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியா? ஆமா ஆமா. என்ன நட்சத்திரம், என்ன ராசி சொன்னீங்க? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் வருது, ரிஷப லக்னம் வருது. வரலையம்மா, ஏதோ தப்பா சொல்றீங்களம்மா. சாயந்தரம் பிறந்தீங்களா? கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் லக்னமா மாத்தி சொல்றீங்க. சாயந்தரம் பிறந்தீங்களோ? காலையில 5:49 போட்டிருக்காங்க, ஆனா எந்த நேரம் போடல. அப்புறம் எப்படி ரிஷப லக்னம்னு சொல்றீங்க? 5:49 அதிகாலை. அப்போ சாயந்தரம்னு வந்தால் தான் ரிஷப லக்னம் பக்கத்துலேயாவது வரும், மிதுன லக்னம் வரும். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அப்போ கூட மிதுன லக்னம் தான் அம்மா. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நீங்கள் சாயந்தரம் 5:49க்கு பிறந்திருந்தா மிதுன லக்னம் மூல நட்சத்திரம் வந்துடுது. சாயந்தரம் தான் பிறந்திருக்கிறீங்க, லக்னம் தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா கேட்கணும்? ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். சூரிய சந்திரர்களுடைய தசை நடந்துகிட்டு இருக்குமா. கிட்டத்தட்ட 2014 இருந்து ஒரு 10-12 வருஷமாகவே நீங்க நல்லா இல்லைன்றது தான் உண்மை. அமாவாசை அமைப்பில் பிறந்திருக்கிறீங்க. அமாவாசை அமைப்பில் பிறந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனாலும் சனியோடைய இணைவில் சொந்த வாழ்க்கையிலலாம், தொழில் வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை அமைப்புகள், குறிப்பாக சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் நல்லா இருக்க மாட்டீங்கம்மா. இந்த சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே உங்களுக்கு அவயோக தசை. என்ன கேள்வி கேட்கணும்? ஒரு டைம் ஒரு 10 வருஷமா நல்லா இல்லையே? நல்லா இல்ல. சூரிய தசையிலிருந்து என்னங்கம்மா? இல்ல குழந்தை எப்படி இருக்கு? ஏம்மா எல்லா பாவகமும் கெட்டு போயிருக்குமா, எல்லா பாவகமும் கெட்டு போயிருக்கு. சூரியனும் நல்லா இல்லை, சந்திர தசையும் நல்லா இல்லை. ஏற்கனவே நடந்த சுக்கிரனும் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இதில் எல்லாத்துலேயுமே தடை இருக்குமா, எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குமா? என்னம்மா கேள்வி கேட்கணும்? உங்க கேள்வி என்ன? இல்ல குழந்தை நடக்க முடியாம இருக்கு. பாப்பா நடக்க முடியாம இருக்குன்னா பாப்பாவுடைய ஜாதகம் தான் பார்க்கணும். உங்க ஜாதகத்தை பார்த்து எப்படிமா சொல்ல முடியும்? உங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் இன்னும் ஒரு அதுக்கடுத்த செவ்வாய் தசை கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாபத்துவம் என்கின்ற அமைப்பு இவ்வளவு. இதுதான் சந்திரன் சூரியன் 2 பேருமே அமாவாசை அமைப்புகளில் சனியோடு இணைஞ்சு அதுக்கப்புறம் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. சந்திர தசை மனசு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். செவ்வாய் தசையும் மனசு கஷ்ட அமைப்புகளை இன்னும் ஒரு 7-8 வருஷத்துக்கு நீடிக்கும். ஆக இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2037 வரைக்குமே, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குமே அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இல்லைம்மா. குழந்தை எப்படி இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா குழந்தைகள் நல்லா இருக்காது, கணவர் நல்லா இருக்க மாட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குழந்தையோட ஜாதகத்தை தானமா பார்க்கணும். நீங்க உங்க ஜாதகத்தை சொன்னீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் மிதுன லக்னத்திற்கு நீங்க எப்ப பிறந்தீங்க, பொதுவாகவே ஜாதகம் எப்ப துல்லியமா இருந்தா தான் துல்லிய பலன்கள்லாம் சொல்ல முடியும்.
நீங்கள் ரிஷப லக்னன்றீங்க, 5:49 தானான்றீங்க, உங்களுக்கே டவுட்டாக இருக்குது. காலையில் பிறந்தமா சாயந்தரம் பிறந்தமான்னு. இந்த மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற அமைப்புகள் கண்டிப்பாக இப்படிலாம் கிடையாதும்மா. இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் இன்னும் சில வருடங்களுக்கு அமாவாசை சந்திரனாக இருந்து சனியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால குழப்பங்கள், மன வருத்தங்கள் நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டுமா. இதுக்கப்புறம் தாம்மா ராகு திசையில் இருந்துதாம்மா நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சரி.